Chennai Samartha Group of Institution, India's Gold Medal College, 25,000 students placed so far. சிறந்த MBBS கல்வி குறைந்த கட்டணம் வெளிநாட்டில் படிப்பு கால் 8610891587. சிவில் ரெஸ்கியூ டீம் இருக்குல்ல அங்க போய் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. நைட் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க, யாருக்குமே தெரியும். இப்போ நாங்கள் இமீடியட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். 300 மீட்டர் 400 மீட்டர் கீழே அடி இருக்கும், மலை அடிவாரத்தில் போய் சுற்றி பறந்து வருவோம். ஸோ அங்கே போய் நாங்கள் எல்லாரும் போயிட்டு ரெஸ்கியூ பண்ணோம். அப்போ அங்கே தெரியுது என்ன நடந்தது, நீங்கள் வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தீங்க? கோஸ்ட் கால்னு வந்திருக்கோம், கொச்சி டீம் அண்ட் பேப்பூர் டீம் 2 டீம் வந்திருக்கோம். நாங்கள் ஸோ ஒரு 1 வீக்காக நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணி தான் எல்லாமே ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் எப்போ மெசேஜ் எங்களுக்கு கிடைச்சதோ அன்றைக்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி ரொம்ப பேரை மீட் பண்ணோம். இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக சில பாடிஸ் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் எங்கள் டீம் மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே மிலிட்ரியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஒன்று போல சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது இப்போ சமீபத்தில் நேற்று கூட ஒரு டிசிஷன் நடந்துச்சு. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் கீழே அடி இருக்கும், மலை அடிவாரத்தில் போய் சுற்றி பறந்து ஒரு ஏரியா. ஸோ அங்கே போய் நாங்கள் எல்லாரும் போயிட்டு ரெஸ்கியூ பண்ணோம். அப்போ அங்கே தெரியுது ஏற்கனவே சிவில் ரெஸ்கியூ டீம் இருக்குல்ல அவங்க போயிருப்பாங்க. அங்கே போய் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, சிவில் ரெஸ்கியூ டீம் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க, யாருக்குமே தெரியல. ஓகே, ஸோ நாங்கள் அன்றைக்கி நேற்று நாங்கள் போயிருக்கோம், தற்சமயம் அங்கே போய் சர்ச் பண்ண போயிருக்கோம். எங்களுக்கு கண்டுபிடிச்சோன்னு அப்போ நாங்கள் இமீடியட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். 3 பேருமே ஏர்கிராஃப்ட் வந்து நாங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணியாச்சு. ஸோ நேற்று வேற நடந்தது தான். நேற்று 3 பேர் உயிரோட காப்பாற்று. சார், இப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஜோன்ல ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க. ஸோ இங்க என்ன சார் நடக்குது, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி சார் இது என்னன்னா ஜேசிபி வச்சு நாங்கள் வந்து எத்தனை பாறைகள் வந்துச்சோ அது நிலச்சரி ஏற்பட்டதுனால பாறைகள்லாம் மேலேருந்து உருண்டு வந்திருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா இங்கே வந்து சில டெட் பாடிஸ் வந்து பாறைக்கு அடியில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இன்னைக்கு எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு ஜேசிபி வச்சு நாங்கள் வந்து எல்லாம் ஒவ்வொரு பாறையாக தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, சப்போஸ் பாடி கிடைக்கும், இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல, சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா அங்கே ஒரு 4 அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தோண்டிக்கிட்டு இருக்கும்போது உன்னிப்பாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய பணி என்னவா இருக்கு? அதாவது அவங்க ஏன் பார்க்காங்க அப்படின்னா ஜேசிபி வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாறையை எடுக்கும்போது சப்போஸ் ஏதாவது பாடியோட கை கிடைக்கலாம், கால் கிடைக்கலாம், ஏதாவது ஆர்கன்ஸ் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது கிடைச்சா ஒன்று மெசேஜ் பாஸ் பண்ணணும், கண்ட்ரோல் ரூம் பண்ணணும். ஸோ அதனால நாங்கள் ஒவ்வொன்றா எல்லாருமே ஆக்கியோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல நிறைய பாடி பார்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. கைகள் தனியா இருந்தது, கால்கள் தனியா இருந்தது. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சது, அழுகிற நிலைக்கு போயிருச்சு, ஸ்மெல்லு வந்து ஓவரா இருந்தது, நோய் தொற்று அபாயங்கள் இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி பாடி பார்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்தது சார்? நீங்க எடுக்கும்போது நீங்க தோண்டும் போது பாடி பார்ட்ஸ்? நாங்கள் இது வரைக்கும் 10 நாங்கள் 2 வாட்டி பார்த்துருக்கோம். ஒரு தடவை கை கிடைச்சது, கை மட்டும் கிடைச்சது. ஓகே, சரிங்களா. மற்றது ஃபுல் பாடியை நாங்கள் எடுத்துருப்போம். இந்த பாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதாவது என்ன சொல்றது, பாறை மேலே வந்து போதுனா எப்படி இருக்கும்னா சிங்கி போய் இருக்குது, அந்த மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி எங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு கிடைச்சாச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? ஏன்னா ஒரு பாறைக்கு நடுவில் இருக்கிறதுக்கும் ஒரு மரத்துக்கு நடுவில் இருக்கிறதுக்கும் ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பாறைக்குள்ள இருக்கும்போது நம்ம அதாவது நாங்கள் சப்போஸ் பாடி தெரிஞ்சிட்டு அப்படின்னா டீம் எல்லாம் மொத்தமாக போயிட்டு இந்த ஒவ்வொரு பாறையெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து ஒதுக்குறது வைக்கிறது. ஏன்னா அந்த ஏற்கனவே நசுங்கி போயிருக்கு, நம்ம இன்னும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆளாக நல்லா பார்த்து இந்த பாடி எடுத்த உடனே பாடி பேக்கில் எடுத்து நாங்கள் எம்ஏ ரூமுக்கு அனுப்பிட்டோம். 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உடல் எண்ணிக்கை இன்னும் எத்தனை இருக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் கேட்டது உங்களுடைய கணக்குப்படி இன்னும் எத்தனை பேர் வந்து மேன் மிஸ்ஸிங்? அப்ராக்சிமேட்டாக அவங்க எதுவும் டீட்டெயில் எதுவும் சொல்லலை. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி எத்தனை பாடி கிடைக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க, மற்ற அவங்க பார்த்து விடுங்க அப்படின்ட்டாங்க. இது வரைக்கும் 1 வீக் ஆனதுனால நாங்கள் இது வரைக்கும் எடுத்த பாடியில் அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வரலை. அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வரல. பட் பாடி எல்லாமே செதஞ்சிருக்கு.
ஏன்னா அந்த பாறை எடுத்தனால வந்து மாட்டிக்கிட்டு வந்ததுனால மரங்கள் விழுந்ததுனால அதெல்லாம் ஒரு மாதிரி என்ன செதஞ்சு போயிருக்கு. பாடி ஃபுல்லா செதஞ்சு போயிருக்கு, உருவமே தெரியாத மாதிரி. சில பேர் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் சேலஞ்ச் என்னன்னா, அதிகாரிகளுக்கு லைக் பாடி பார்ட்ஸ் கை தனியா கால் தனியா கிடைக்கும் போது அவங்களுடைய டிஎன்ஏ மேட்ச் பண்றது இன்னும் ஒரு பெரிய டாஸ்க். ஆமா, அது கூட கஷ்டமா இருக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட்லன்னு சொன்னாங்க, எங்களாலே அது வந்து பார்க்க முடியல அப்படிலாம் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு பாடி செஞ்சிருக்கு. இப்படி நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியாது யார் இந்த ஹியூமன் பாடிங்க எதுவுமே தெரியல. ஸோ என்னென்ன ஸ்பாட்ஸ் கிடைக்கோ நாங்கள் அப்படியே பாடி புக்கில் வச்சு மெடிக்கல் கணிப்போம். இப்போ இதுல வந்து எல்லாருமே ஆர்மி, நேவி, கோஸ்டல் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருக்கீங்க. ஆமா, ஸோ கோஸ்ட் கார்டு உட்பட எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு இதுல வந்து டீமா வேலை செய்யணும். எல்லாம் டீமாக வேலை செய்யணும். இப்போ கொஞ்சம் மழை வந்து கம்மியா இருக்கு. ஆனா நீங்க ஆரம்பத்துல செய்யும் போது மழையும் பெஞ்சு. கண்டிப்பா மழையும் பெஞ்சது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா மழையும் விடல மாதிரி தெரியல. ஏன்னா நாங்கள் எங்களாலே காலை கூட வைக்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்லிப்பாச்சு. அந்த மழை கொட்டுற மழையும் நாங்கள் பார்த்து ஒவ்வொன்றா மைனூட்டாக பார்த்தா ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ நேற்றுலேருந்து கொஞ்சம் மழை இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு. அதுல சில பேருடைய உயிர்கள் வந்து மீட்டு கொண்டு வந்திருந்தீங்க. அவங்க கிட்ட பேசும்போது என்ன சார் சொல்றாங்க? உயிரை காப்பாத்தி, ஏன்னா இப்படி ஒரு டிசாஸ்டர்ல இருந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ சிம்டம்ஸ் ஏதோ கிடைச்சிருக்கு போல. சில பேர் வச்சுக்கோங்க கொஞ்சம் தப்பிச்சு மேலே மலைக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. சிலவங்க என்ன சொல்கிறாங்க, யாருமே தெரியாத ஆட்கள் இருப்பாங்கள்ல, அவங்க மட்டும் தான் வீடு எல்லாம் எங்களுள்ள வீடு நாங்கள் பார்க்கும்பொழுது எல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு பாட் கூட இல்லை, தரம் மட்டமாக போயிடுச்சு வீடு எல்லாமே. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தா எனக்கு முன்னாடி வீடு தான் தெரியுது, வீடுன்னா இருக்குல்ல, இதெல்லாம் வீடு இருந்தது தான். இது எல்லாமே வீடு இருந்த பகுதி தான். வீடு இருந்த பகுதியா? எல்லாம் வீடு தான். இதெல்லாம் வீடு இருந்த பகுதி, வீடே இல்லை. 60-70 வீடுகள் இங்கே இருந்திருக்கு. ஸோ இப்போ வீடே இல்லை. 60 வீடுகள் இங்க இருந்திருக்குன்றதுக்கான செவடே இல்லை. ஏன்னா அவ்வளோ பாறைகளும் அவ்வளோ மரங்களும் இங்க இருக்கு. இப்போ நம்ம நிக்கிறது கூட ஏதாவது ஒரு வீடா இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். இது கீழே கூட பாடிஸ் இருக்கும். இது கீழே கூட இருக்கலாம். நம்ம நிக்கிற இடத்துக்கு கீழே கூட மேபி. கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஆனா நிறைய பேருடைய உடல்களை வந்து ஜக்கமக்கூடிய அந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க. அந்த உடல்களை மீட்டு எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அது பார்க்கும்போது? ஏன்னா என்னதான் நம்ம ஒரு அதிகாரியா இருந்தாலும் அதுக்கான சேவைகளை பார்த்துருந்தாலும் கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல சில குழந்தைகளுடைய உடல் தான் நீங்க கண்டிப்பா அது என்ன அப்படின்னா, நம்ம அப்பா இழந்த ஃபீல் மாதிரி நம்ம வீட்டுல ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். எங்களாலே பார்க்க முடியாது. Chennai Samartha Group of Institution, India's Gold Medal College, 25,000 students placed so far. சிறந்த MBBS கல்வி குறைந்த கட்டணம் வெளிநாட்டில் படிப்பு. Call 86-108-91587.